இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம ஜஸ்டிஸ் ஃபார் ஜனநாயகன் அப்படிதான் நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். படத்தோட ஆரம்பத்திலிருந்து நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கோம். படம் சென்சார் வழங்கல, என்னதான் நடக்குது அப்படின்ற கேள்வி பல பேருக்கு இருக்கு. படத்தோட ஆடியோ லான்ச் வச்சாச்சு, படத்தோட ரிலீஸ் தேதி அறிவிச்சாச்சு, எல்லா ஊர்களிலும் அதோட கொண்டாட்டங்கள், அதோட ஏற்பாடுகள்லாம், ரிலீஸ் தேதி ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. பாதி பேர் ஆன்லைன்ல, சில தியேட்டர்ஸ் எல்லாருமே ஆன்லைன்ல அதோட புக்கிங்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத தகவல் அப்படின்றது இன்னும் தெளிவான ஒரு விளக்கம் இல்லாதனால கிட்ட நாட்கள் நெருங்கும் பொழுது அது பூகாரமா வெடிக்குது. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்றத இன்னைக்கு ரொம்ப தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஏன் ஜஸ்டிஸ் ஃபார் ஜனநாயகன் சொன்னேன்னா, டிசம்பர் 5 இந்த படத்துக்கு சென்சார் போர்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களும் சில கட்டெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதை கட் பண்ணி மீண்டும் 23 கிட்ட இவங்க மறுபடியும் கொடுத்துருக்காங்க. கிறிஸ்மஸ், புத்தாண்டு, இந்த மாதிரியான ஹாலிடேஸை தொடர்ந்து ஜனவரி 5 என்னன்னு கேட்கும் பொழுது அப்பயே UA அப்படின்றது உள்ள இருந்து இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஏன்னா இவங்களுக்கு இல்லாத, நம்மளுக்கு தெரியாத சோர்சஸ் இல்லை, UA கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதையும் மீறி ஏன் சர்டிபிகேட்டை கொடுக்க மாட்டீங்க, நாங்க 9 அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டோம். கிட்டத்தட்ட பெரிய பட்ஜெட்ல உருவாகிற படம், விஜயோட படம். ஸோ எதனால இவ்வளவு விஷயங்கள் அப்படின்றதான் நான் சொன்ன மாதிரி பெரிய படத்துல ஏற்பட்ட, அதாவது அந்த பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம் அப்படின்றனால இதுக்கான ரீசனா இல்ல. நான் சொன்ன 2வது ரீசன் விஜய் அவர்களோட படம். இந்த கண்ணில் விளக்கெண்ணெய் ஊத்திட்டு தேடுறான் அப்படின்னு நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு வாக்கியம் இருக்கு. அதை விட கொடுமையா கொடூரமா நடக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ எங்க ஆரம்பிச்சு இது எங்க தான் பிரச்சனை அப்படின்னு இங்க ஒரு விஷயம் பார்க்கு. ஸோ சென்சார் போர்ட்ல இருந்து ஒரு கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு ஒரு 10 கட்டு சொன்னதா சொல்றாங்க. அவங்களும் கட் பண்ணி கொடுத்துறதாவும் கேள்விப்படுறோம். ஆனா பிரச்சனை எங்க தொடங்குச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னைக்கு தெளிவான விஷயங்கள் பேசியிருக்காங்க. இந்த படத்துல பாதுகாப்பு படை அவங்களோட சின்னத்தை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதை அகற்றவோ மாற்றவோ நாங்க சொன்னோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த IG அலுவலகம் சார்ந்த காட்சிகள் இந்த படத்துல இடம் பெற்றிருக்கு, அதையும் நீக்கணும் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இரு தரப்புமே கோர்ட்ல காரசாரமா ஒரு விவாதம் ஏற்பட்டிருக்கு. இவங்களோட சைட்லன்னு சொல்லும் பொழுது இந்த படத்தை இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க, இந்த படத்தை நாங்க சொன்ன தேதியில ரிலீஸ் பண்ணணும், இது சார்ந்த பிசினஸ் இருக்கு, இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு, என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சைட்லன்னு சொல்றாங்க இந்த படத்துக்கு, அதாவது தணிக்கை குழு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்ற பொழுது அதை நாங்களே நடவடிக்கை எடுப்போம், எங்களை கேட்டா நீங்க ரிலீஸ் தேதி போட்டீங்க அப்படின்றத அவங்க சார்பிலும் சொல்லு. இதெல்லாம் அதுக்கான பதிலா அப்படின்றதா நம்மளுக்கு ஒரு கேள்வி எழுது. என்ன அப்படின்னா, எங்களை கேட்டா நீங்க ரிலீஸ் தேதி போட்டீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஒரு சென்சார் போர்ட கேட்டோ அவங்களோட அனுமதியோடய ஒரு தேதி போட்டதில்லை யாருமே. அதை நம்ம சொல்லிடலாம். ஏன்னா ஓகே, சென்சார் போர்ட்ல இருந்து ஒரு சர்டிபிகேட் தான் அந்த படத்தோட ரிலீஸ் தேதி அறிவிக்கும் அப்படின்றத, அது வந்ததுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் தேதி இருக்கும். ஆனா அவங்க தான் டிசம்பரே அவங்களுக்கு அப்ளை பண்ணிட்டாங்கல்ல, என்ன விஷயங்கள் நீங்க சொல்லியிருந்தா அவங்களை மாற்று கருத்தா சொல்லியிருப்பாங்க. இதை தொடர்ச்சியா இப்ப எங்க அது முடிஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ரிலீஸ் தேதியை ஜனநாயகன் வெளியாவதுலேயே இப்போ சிக்கல் ஏற்பட்டிருக்கு. சென்னை உயர்நீதிமன்றம் இது நடுவுல அவங்க உத்தரவிட்டாலுமே கூட தணிக்கை சான்றிதழ், அதாவது இந்த சென்சார் போர்டு அவங்க கொடுக்கறதுல சாத்தியம் இல்லை என தகவல் வந்திருக்கு. ஸோ இதுதான் இதுல மேஜரா இன்னைக்கு பேசப்பட்ட விஷயங்கள். இப்போ நம்ம டைரக்டா வந்துருவோம். நீங்க நடந்த விஷயத்துக்களை பொறுத்தவரைக்கும் இதுக்கு இல்லை, நேற்று உட்கார்ந்து அந்த அமர்வுலேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜனநாயகனை ஏன் நீங்க 10 தள்ளி வைக்க கூடாது, எல்லாருக்கும் இப்ப அந்த 10 பொழுதுதான் ஒரு டவுட் வருது. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படின்றதான். அதுதான் இப்ப நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுதுதான் நிறைய கேள்விகள் எல்லாம் ஆரம்பிக்குது. ஓகே, 10 வரட்டும், 10 எங்களுக்கு அப்ப நீங்க கொடுத்துருவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ இந்த சென்சார் போர்டுக்கு அவங்க நம்ம கோர்ட்ல இருந்து என்ன ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் பார்த்தாங்கல்ல படத்தை பார்த்து அவங்க UA அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதை கூட வழங்காம இருக்காங்கல்ல, அந்த கமிட்டில இருந்து யாருமே இடம் பெற மாட்டாங்க. புதுசா ஒரு ஆட்களை வச்சு படத்தை மறுபடியும் போட்டு காமிச்சு உங்களோட வாதத்தை நாங்க ஏத்துக்கிறோம், நீங்க இந்த படத்தை புது மெம்பர்ஸுக்கு போட்டு காமிச்சு அதோட என்ன விஷயம் அப்படின்றத இன்னைக்கு அதை அறிவிச்சிருக்காங்க. அப்பனா இன்னைக்கு பாத்துங்க, இன்னைக்கு 7 8 புது டீம் அந்த படத்தை பார்ப்பாங்க. சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், அதாவது புதுசா இருக்கக்கூடியவங்க யாருமே அந்த இதுல இருக்க மாட்டாங்களாம். அவங்க நாளைக்கு ஒரு வாட்டி பார்ப்பாங்களாம். அதுக்கப்புறம் 9 காலையில இந்த வழக்க விசாரணைக்கு வரும் அப்படின்னு இருக்காங்க. வழக்கு விசாரணைக்கு 9 காலையில படம் ரிலீஸ் நம்ம அறிவிச்சாச்சு.
இப்போ எப்படிங்க படம் ரிலீஸ் ஆகுது? ஸோ இங்கே தான் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வருது. இப்போ வேற ஆட்கள் படம் இன்னும் சொல்லணும்னா விஜய், அஜித், ரஜினி, கமல் இவங்க 4 பேர் இல்லாம அதர் ஆக்டர்ஸ் படம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷோ நீங்க கேன்சல் பண்ணீங்க, செகண்ட் ஷோலேருந்து அவங்க எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி நிறைய படம் டேக் ஆஃப் ஆயிருக்கு. சில படங்கள் இந்த டிலே ஆலேயே ஃப்ளாப்பும் ஆயிருக்கு. ஃப்ளாப் மீன்ஸ் எல்லாரும் எதிர்பார்த்த அந்த முதல் காட்சி இருக்காது, காட்சிகள் தள்ளி தள்ளி போக அதோட எதிர்பார்ப்புகள் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். அதுதான் இப்போ விஜய் அவர்களுக்குமே வந்திருக்கு. ஸோ இதில் 2 கேள்விகள். அவங்க ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து சொன்னது என்னன்னா, எங்க பெரிய பட்ஜெட்டுங்க, பெரிய பொருள் செலவில் இதை சுற்றி அவ்வளோ பிஸ்னஸ் இருக்கு, நாங்கள் தேதி அறிவிச்சிட்டோம், கொடுக்கறதுல என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, நீங்கள் பெரிய பொருட்செலவு எடுத்துட்டீங்க அப்படின்றதுக்காக நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சுருக்காங்க. இன்னொன்று, இதுக்கான பதில் இல்லை, விஜய் சார் படம் அப்படின்றனால மட்டுமே இதுக்கான பிரச்சனை அப்படின்னு நம்ம கேள்விப்படும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதில் அரசியலாளர்களை பற்றி நிறைய வசனங்கள் விஜய் அவர்கள் பேசுகிறார். தொடர்ச்சியாக அதை பேசும்பொழுது தெரியும் அதோட விளைவுகள் என்ன அப்படின்னு. ஸோ இங்கேயே இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இங்கே அதே நாளில், அதாவது 9 ஜனநாயகன், 10ஆம் தேதி பராசக்தி. பராசக்தின்றது யாரை நோக்கி வருது, யாருக்கு ஆதரவா அந்த படம் இருக்க போகுது அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கும் பொழுது, அந்த எந்த பேனர் அதை ரிலீஸ் பண்றாங்க, ஸ்கிரீனிங் எவ்வளவு பிரச்சனை, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இங்க ஆடியோ லான்ச் பண்ணா பெரிய கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது, அதனால மலேசியால போய் வைக்கிறாங்க. எல்லா விஷயங்களும் 1 by 1 சமாளிச்சு வரக்கூடிய இந்த படத்துக்கு தணிக்கை குழு மூலமா ஒரு பிரச்சனை வருன்றது யாருமே எதிர்பார்க்கல. இவங்க அவங்க கிட்டத்தட்ட அவங்க ஒரு பிரச்சனையாவே இது நினைக்கல. அதுதான் இங்க பெரிய விஷயமோ அப்படின்னு பார்க்குது. அதுதான் இவங்களுக்கு ஒரு பிரச்சனையே. இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்றுருந்தாங்கன்னா, டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்றுருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க வழங்கிருக்கலாமே. இதுல என்ன போய் அவங்களுக்கு ஒரு தயக்கமோ சந்தேகமோ இருக்க போகுது? சொன்ன கட்ட மாத்தி கொடுக்க போறாங்க. இது ஜனநாயகம் மட்டும் இல்ல, பராசக்தி நடந்ததா கேள்விப்படுறோம். ஏன்னா அங்க யூஏன்ட்டாங்க, இன்னும் சர்டிபிகேட் அலுவலகத்துக்கு வரல, அதாவது அந்த நிறுவனத்துக்கு வரல அப்படின்ட்டு அங்கிருந்து ஒரு கம்ப்ளைண்ட். இது நியாயப்படுத்த கூடாது, முடியாது யாராலுமே அப்படின்னு ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ இந்த அமர்வு சொன்ன விஷயம் இதுதான். ஸோ இதனால விஜய் ரசிகர்கள் எல்லாருமே அதோட செலிப்ரேஷனை கிட்டத்தட்ட 9ஆம் தேதிங்க, போன மாசம் 9ஆம் தேதி, டிசம்பர் 9ஆம் தேதியிலிருந்து அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆடியோ லான்ச் நடந்ததுக்கு அப்புறம் அதை பிரம்மாண்டமா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. வரவேற்க ஏற்பாடுகள் பண்ணிட்டாங்க. நிறைய பொருள் செலவுல பேனர்ஸ் வச்சு அவ்வளோ விஷயங்கள் ஏற்படுத்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பிஸ்னஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த படம் இந்த டேட்ல இந்த டைம்ல வந்தாதான் அதை சுற்றி இருக்கக்கூடிய பிஸ்னஸ் நடக்கும். நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் நிறைய தியேட்டர்ஸ்ல புக்கிங் ஓப்பன் போட்டாங்க. முதல் காட்சி 2வது காட்சியை தவிர்த்து அனைத்து காட்சிகளுமே அவங்க போட்டு சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களோட கொஸ்டின் மார்க்கா இருக்குல்ல, அதுக்கு என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நிறைய பேர் இதுக்கு எதிராக நிறைய குரல்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுக்கு ஆதரவாகும், இப்படி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு எதிராகும், இப்படி நடக்கக்கூடாது அப்படின்ற ஒண்ணுதான். ஸோ இந்த விஷயத்தை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். சரி, அவங்க அப்ளை பண்ணது ஒண்ணு, கேட்டது ஒண்ணு, கட் பண்ண சொன்னது ஒண்ணு, இதெல்லாம் வேணாம் அப்படின்றது ஒண்ணு. இன்னொரு விஷயம், எம்ஜிஆர் அவர்களோட ஒரு பாடல் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்றாங்க. அதை தாண்டி சில வசனங்கள் இருக்கிறதாவும் நம்ம கேள்விப்படுறோம். இது எல்லாமே மீண்டும் சொல்றேன், இது தேவையில்லாத, அதாவது இதை சொல்லணும், இதெல்லாம் பேசணும், ஏதோ போற போக்கில் ஒன்று சொல்லிட்டு போறான் பாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. 9ஆம் தேதி காலையில் அந்த வழக்கு எடுக்கும் பொழுது ஜனநாயகன் டீமுக்கு ஆதரவா வந்துருச்சு அப்படின்ற பொழுது ஒரு எப்போ ரிசல்ட் வருதோ அப்ப இருந்து 1 hourல படத்தோட ரிலீஸ் அறிவிச்சிருவாங்க. இல்லாம தணிக்கை குழுக்கு ஆதரவா வந்துருச்சு அப்படின்னா அது நீடிக்கும் அப்படின்றாங்க. இந்த தள்ளி வைப்பு அப்படின்றது நீடிக்கும். அவங்க தரதான் 1 நாள் கழிச்சு தரலாம், 1 வாரம் கழிச்சு தரலாம், சில பல வாரங்கள் கழிச்சு கூட தரலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனாலதான் இப்போ ஹேஷ்டேக்ல எல்லாருமே போட்டுக்கிட்டு ஜஸ்டிஸ் ஃபார் ஜனநாயகன். இதெல்லாம் தான் ஒரு பக்கம் இருக்கா? ஒருவேளை அவங்களோட கால்குலேஷன் என்னவா இருக்கு அப்படின்னு சிலர்லாம் நினைக்கிறது, சிலர் எழுதுறது என்னன்னா, பராசக்தி எல்லாருக்குமே தெரியும் 10ஆம் தேதி வருது, அந்த படம் 14 அப்படின்னாங்க, 10 வருது, இந்த படம் 9 அப்படின்ட்டு இருக்காங்க. இங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது அங்க நினைக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்களா, எல்லாம் மேல இருக்கவன் பார்த்துப்போம் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி மேல இருக்கவன் போடுற கணக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே அது 10ஆம் தேதி வந்துச்சு, 10ஆம் தேதி வருது, இது 9ஆம் தேதின்னு ஏன் 2 ஒண்ணா வரக்கூடாது? 10லேருந்து அவங்க முன்னாடி வர முடியாது, 9ல் வர முடியாது, ஆனா 9 நம்ம 10ல் தள்ளி போடலாம்ல, டைரக்டா 2 பேருக்கு இருக்கட்டும் அப்படின்னு அவங்களோட கால்குலேஷன் இருக்கா, இல்ல என்ன நடக்குது அப்படின்றது தெரியல. கேவிஎன் ப்ரொடக்ஷன்ல நம்ம இது கண்டிப்பா சொல்லுவாங்க, டீம் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம அந்த டீம் ரொம்பவே சிரமத்துல உண்டாயிருக்காங்க. விஜய் அவர்கள்ட்டையும் பேசப்பட்டிருக்கு. விஜய் அவர்கள் இதை கேட்டு ரொம்பவே வேதனையோட கலந்த கோபத்தோட இருக்காரு. என்னடா இப்படி நடந்துகிட்டு இருக்கு, எதை தொட்டாலும் கடைசி படம் எம்ஜிஆர் அவர்களுக்கு என்ன நடக்குதோ இதுதான் வரலாறு திரும்பிக்கிறது, எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்.
அப்படியான ப்ரெஷர் கொடுக்குறாங்களே, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒரு வருத்தத்தோட இருக்காங்க. ஸோ விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து நாங்கள் இதன் மூலியமா சொல்றதுன்னா, ஸோ இந்த விஷயத்தை ஆரம்பத்தில் நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு வந்த தீர்ப்பு முதற்கொண்டு அவங்க பார்க்கறது 9ஆம் தேதி ஆகுமோ ஆகாதா அப்படின்றத பொறுத்து உங்களோட கருத்து என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு ஷோல உங்களை சந்திக்கும் முறை உங்களிருந்து விருது நன்றி.